அட போங்க, சிறுதானிய மாவை வச்சு ரொட்டி செஞ்சா திரட்டவே வர மாட்டேங்குது. அப்படியே திரட்டினாலும் சைட் டிஷ் என்ன பண்றதுன்னு மண்டை காயுது. இந்த கம்பு ரொட்டியும் கத்திரிக்காய் கறியும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சலிச்சுக்கவே மாட்டீங்க. இதை செய்யறதுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் 1 டீஸ்பூன் உப்பு கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 கப் அளவு கம்பு மாவை சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பதத்துக்கு கிண்டி 1/2 மணி நேரம் மூடி வச்சிடுங்க. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி தயாரா வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3 பூண்டு சேர்த்து பொன்னிறமானதும் இதில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க. இதில் 1 தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு நீள வாக்கில் நறுக்கின 6 கத்திரிக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சிருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரைச்சி வச்ச புளிக்கரசில சேர்த்து மேற்கொண்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து 15 வறுத்த வேர்க்கடலை சேர்த்து முதல்ல பொடிச்சுக்கிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மையா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல கத்திரிக்காய் வெந்திருக்கும். இது கூட அரைச்ச விழுத சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமா சேர்ந்து இந்த பதத்துக்கு வந்த உடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு கொத்தமல்லி தூவி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்னும் கிரேவியா வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு கம்பு மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு கைகளை நல்லா நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா ரொட்டி மாவு மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதை 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கைகளை நனைச்சிட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நல்ல சாஃப்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தொடு மாவுக்கு கோதுமை மாவும் பயன்படுத்தலாம், இல்லைனா கம்பு மாவும் பயன்படுத்தலாம். திரட்டிக்கிட்டு ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்கள் விரிசல் இல்லாமல் இருக்கும். முதல் தடவை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தடவி திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறமா மேல் பகுதியில் லேசாக எண்ணெய் தடவி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட கம்பு ரொட்டி தயார். புளிப்பும் உரப்புமா இருக்க கத்திரிக்காய் கறியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க.